ஹாய் ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளுடைய வாட்ஸ்அப்ல சூப்பரான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வாட்ஸ்அப்பை பயன்படுத்திய நம்மளுடைய ட்ரெஸ் கலரை சேஞ்ச் பண்ண போறோம். அதாவது நீங்க ஒரு போட்டோ வந்து எடுத்து வச்சிருப்பீங்க, அந்த போட்டோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணலாம் சொல்லிட்டு நினைப்பீங்க. அப்படி நினைக்கும் போது அந்த போட்டோ வந்து சரி இருக்காது, அந்த ட்ரெஸ் கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சரி இருக்காது. அப்படின்ற பட்சத்தில் நம்ம வாட்ஸ்அப்பை பயன்படுத்திய நம்மளுடைய ட்ரெஸ் கலரை வந்து அழகா சேஞ்ச் வந்து பண்ணிக்கலாம். நமக்கு பிடிச்ச கலர் ட்ரெஸ் கலர் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது எப்படி சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்க தெரிஞ்சுக்க போற இந்த விஷயம் மத்தவங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஷேர் பண்ண மனசு இல்லை அப்படின்னாலும் இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு போங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் போடக்கூடிய இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டு இருக்கும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்ட பிறகு அது வந்து சாட் பேஜ்ல இருக்கும். சாட் பேஜ்லயே வந்து பாருங்க, உங்களுக்கு கீழே பாட்டம்ல ரைட் சைடுல உங்களுக்கு மெட்டா ஏஐயோட ஐகான் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த மெட்டா ஏஐ ஐகான் இதை வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து மெட்டா ஏஐ ஐகானை கிளிக் பண்ணி இந்த மெட்டா ஏஐ சாட் பேஜுக்குள்ள வந்துட்டு நான் வந்துட்டேன். இது போல நீங்க வந்து மெட்டா ஏஐயோட சாட் பேஜுக்குள்ள வந்துருங்க. இப்போ வந்துட்ட பிறகு கீழே பாட்டம்ல வந்து பாருங்க மெசேஜ்னு சொல்லிட்டு சர்ச் பண்றதுக்காக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுலயே வந்து பாருங்க கேமரா ஐகான் கொடுத்துருக்காங்க பாருங்க. இமேஜ் ஆட் பண்ணிக்கிற மாதிரி கேமரா ஐகான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம வந்து இப்போ இந்த கேமரா ஐகான் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது நெக்ஸ்ட் கீழே பாட்டம்ல இப்போ கேமரா வந்து ஓப்பன் ஆயிடும். கீழே பாட்டம்ல லெஃப்ட் சைடுல கேலரி ஐகான் இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்க. கேலரி ஐகான் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய கேலரி வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ நீங்க வந்து எந்த போட்டோவோட ட்ரெஸ் கலரை சேஞ்ச் பண்ணுமோ அந்த போட்டோ வந்து இதுல நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்காக ஒரு போட்டோவோட நான் ட்ரெஸ் கலரை சேஞ்ச் பண்ண போறேன். அதனால ஒரு போட்டோ வந்து நான் செலக்ட் வந்து நான் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு போட்டோவை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ போட்டோவை ஆட் பண்றதுக்கு முன்னாடி மேல டாப்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பேஜ்ல ஹெச்டி சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஹெச்டில செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஹெச்டி செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டேன். ஐட்டம் செட் டு ஹெச்டி குவாலிட்டி சொல்லிட்டு வந்து பாருங்க. உங்களுக்கு ஹெச்டி ஆப்ஷன் இருந்தா செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்க ஹெச்டியை செலக்ட் பண்ண வேண்டிய அவசியம் கூட இல்ல. நீங்க செலக்ட் பண்ணா ஹெச்டில சென்ட் ஆகும். அதுக்காக வந்து நான் சொல்றேன். ஓகே, இப்போ வந்து பாருங்க, இப்போ போட்டோ இருக்கு. இப்போ எந்த போட்டோவோட ட்ரெஸ் கலர் சேஞ்ச் பண்ணுமோ அந்த போட்டோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த போட்டோ வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க, இப்போ வந்து இந்த ஏஐ பேஜ்ல இப்படி வந்து ஆட் ஆயிடும். இப்போ கீழே பாட்டம் வந்து நீங்க இப்போ ஆஸ்க் ஏ கொஸ்டின் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுல வந்து நீங்க டைப் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து பாருங்க, இதுல என்ன டைப் பண்றீங்க அப்படின்னா இப்போ நான் வந்து டைப் பண்றேன் பாருங்க. இப்போ நான் சேஞ்ச் ட்ரெஸ் கலர் சொல்லிட்டு டைப் பண்றேன். சேஞ்ச் ட்ரெஸ் கலர். ஓகே, சேஞ்ச் ட்ரெஸ் கலர் சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு அண்ட் ஆட் ரெட் கலர் சொல்லிட்டு போடுறேன். ரெட் கலர். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து சேஞ்ச் ட்ரெஸ் கலர் அண்ட் ஆட் ரெட் கலர் சொல்லிட்டு போட்டிருக்கேன். இப்போ வந்து ஒரு போட்டோ ஆட் பண்ணிட்டேன். கீழே வந்து சேஞ்ச் ட்ரெஸ் கலர் அண்ட் ஆட் ரெட் கலர் சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். இப்போ அந்த ட்ரெஸ் வந்து பாருங்க கிரீன் கலர்ல இருக்கு. கிரீன் கலர்ல இருக்கக்கூடிய அந்த ட்ரெஸ்ஸை வந்து நான் வந்து ரெட் கலர்ல சேஞ்ச் பண்ண போறேன். அதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. இப்போ நீங்க வந்து தனியா ஒரு போட்டோ எடிட்டிங் ஆப்ல போட்டு நீங்க வந்து உங்களுடைய ட்ரெஸ் கலர் சேஞ்ச் பண்ணா கூட அந்த அளவுக்கு சேஞ்ச் பண்ண முடியாது. இது வந்து அவ்வளவு சூப்பரா வந்து உங்களுடைய ட்ரெஸ் கலர் வந்து அப்டேட் பண்ணி கொடுக்கும், சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். இப்போ நான் வந்து சென்ட் வந்து கொடுத்துறேன். இது போல நீங்க வந்து டைப் பண்ணிட்டு சென்ட் வந்து கொடுங்க. இப்போ நான் வந்து சென்ட் கொடுக்குறேன். சென்ட் கொடுக்கும்போது வந்து பாருங்க சென்ட் ஆயிடும். சென்ட் ஆகிட்ட பிறகு ஜஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ்லேயே வந்து உங்களுக்கு வந்து ஒரு அவுட்புட் வந்து கிடைச்சிடும். இப்போ வந்து அந்த ட்ரெஸ் கலர் சேஞ்ச் பண்ணி இன்னொரு போட்டோ வந்து நமக்கு கொடுத்துரும் ஏஐ. ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா சென்ட் ஆயிடுச்சு. இப்போ சென்ட் ஆகிட்ட பிறகு வந்து பாருங்க உடனே வந்து அதை ரீட் பண்ணும். இப்போ ரீட் பண்ணிட்டு இப்போ அதுக்கான போட்டோ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கொடுத்துரும். இப்போ கீழே பாட்டம்ல வந்து பாருங்க, இப்போ மேல வந்து நான் ஆட் பண்ணிருக்க போட்டோட ட்ரெஸ் கலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒயிட் அண்ட் கிரீன் சேர்ந்த மாதிரி இருக்கு. இப்போ கீழே பாட்டம்ல வந்து பாருங்க ஃபுல்லாவே ரெட் கலர்ல சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த போட்டோ நான் வியூ பண்றேன் பாருங்க. இப்போ வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது இப்போ நம்மளாவே எடிட் பண்ணா கூட இந்த அளவுக்கு நம்ம வந்து அக்யூரேட்டா நம்ம வந்து அந்த ட்ரெஸ் கலரை நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. எவ்வளவு அருமையா சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்குன்னு பாருங்க. ஓகே, பாத்தீங்கன்னா தெரியும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மறக்காம இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ நீங்க வந்து இது போல மாத்தி கொடுத்துருச்சு அப்படின்னா இப்போ இந்த போட்டோவை நீங்க சேவ் பண்ணிக்கலாம். மேல டாப் வந்து பாருங்க ரைட் சைடுல 3 டாட் இருக்கு. இதை கிளிக் பண்ணிட்டு சேவ் சொல்லிட்டு இருக்கு. சேவ் வந்து கிளிக் பண்ணுங்க. சேவ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போ வந்து இந்த போட்டோ வந்து உங்களுடைய கேலரியில வந்து சேவ் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்க ஷேர் பண்ணிக்கலாம் அழகா. அப்படி இல்லைனா டைரக்டா கூட நீங்க வந்து ஷேர் பண்ணலாம். இதுல வந்து ஷேர் ஐகான் இருக்கு. இதை கிளிக் பண்ணி நீங்க வந்து அதர் சோசியல் மீடியா வழியாக கூட ஷேர் பண்ணலாம். அப்படி இல்லைனா உங்க வாட்ஸ்அப் ஃப்ரெண்டு கூட நீங்க ஷேர் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் கீழே பாட்டம்ல இருக்கக்கூடிய ஹோம் ஐக்கான கிளிக் பண்ணிக்கிறேன். ஹோம் பட்டன் கிளிக் பண்ணிக்கிறேன். ஹோம் பட்டன் கிளிக் பண்ணிட்டு இப்போ என்னோட கேலரி வந்து ஓப்பன் பண்றேன். ஓகே, கேலரி ஓப்பன் பண்ணிக்கிறேன். கேலரி ஓப்பன் பண்ணிட்ட பிறகு இப்போ இதுல வந்து பாருங்க ஃபர்ஸ்டா இப்போ நான் இப்போ கலர் சேஞ்ச் பண்ண அந்த போட்டோ வந்து இருக்கு. இப்போ இந்த போட்டோட கலர் தான் வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணேன். இப்போ எப்படியா எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஓன் யூஸ்க்காக நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம். ஓகே, இப்போ வந்து பாருங்க நான் டைப் பண்ணிட்டேன். சேஞ்ச் ட்ரெஸ் கலர் அண்ட் ஆட் ப்ளூ கலர் சொல்லி டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிட்டு இப்போ நான் வந்து இதை வந்து சென்ட் பண்றேன். ஓகே, சென்ட் வந்து நான் கொடுத்துக்கிறேன். சென்ட் கொடுத்துறேன். இப்போ சென்ட் கொடுத்த பிறகு வந்து பாருங்க சென்ட் ஆயிடுச்சு. இப்போ ஏஐ வந்து இதை ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ரீட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு உடனே நமக்கு வந்து அதுக்கான அவுட்புட் வந்து கொடுத்துரும். ஃபியூ செகண்ட்ல வந்து கொடுத்துரும். ரொம்ப நேரம் டைம்லாம் எடுத்துக்காது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து அந்த கிரீன் கலர்ல இருக்கிறது எவ்வளவு அழகா ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸா மாத்தி கொடுத்துருக்கு பாத்தீங்கன்னா தெரியும். இது போல அழகா நீங்க வந்து சூப்பரா ட்ரெஸ்ஸோட கலரை நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து பாருங்க இப்போ இதுல கீழே பாட்டம்ல புதுசா சேஞ்ச் ட்ரெஸ் கலர் அண்ட் ஆட் ப்ளூ அண்ட் ரெட் கலர் சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். இப்போ இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.
இப்போ வந்து அதே போல அதே இமேஜ் ஆட் பண்ணிட்டு நான் வந்து இப்போ 2 கலர் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ நான் வந்து இதை நம்ம சென்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சென்ட் வந்து கொடுக்குறேன். ஓகே, சென்ட் வந்து கொடுத்துறேன். சென்ட் கொடுத்த பிறகு சென்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து ரீட் பண்ணிட்டு இருக்கு. ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க. ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து அழகா வந்து கொடுத்துருக்கு பாருங்க. இப்போ வந்து அதே அதே இமேஜ் தான், சேம் அதே இமேஜ் தான். இப்போ வந்து பாருங்க கலர் வந்து சேஞ்ச் பண்ணிருக்கு. இப்போ வந்து இவங்க வந்து ரெட் கலர் ஆகவும், இப்போ நான் வந்து ப்ளூ கலர் ஆகவும் இருக்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து கொடுத்துருக்கு. இது போல வந்து பாருங்க உங்களுடைய கலர்ஸ் வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ட்ரெஸ்ஸோட கலர் நீங்க மாத்தி மாத்தி கூட சேஞ்ச் பண்ணலாம். அதாவது இப்போ ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா, இப்போ வந்து நீங்க அந்த ஏஐ கிட்ட நீங்க என்ன கேட்குறீங்களோ அதை வந்து அழகா பண்ணி கொடுக்கும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அதோட வேலை. நீங்க வந்து உங்களுக்கு என்ன கலர் சேஞ்ச் பண்ணுமோ அது போல நீங்க வந்து மாத்திக்கோங்க. நீங்க வந்து அவங்க கலர் 2 பேர் 3 பேர் இருந்தா கூட யாரோட கலர்லாம் சேஞ்ச் பண்ணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க அந்த கமாண்ட்ஸை நீங்க வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு நீங்க சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வந்து ரீட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து உங்களுக்கு அவுட்புட் வந்து கொடுக்கும். ஓகே, இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த அப்டேட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.